இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா எமோஷ்னல் பேக்கேஜ் பற்றி. ஸோ இந்த எமோஷ்னல் பேக்கேஜுக்கும் மலர் மருத்துவத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, ஸோ மலர் மருத்துவத்தை எப்படியெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இமோஷ்னல் பேக்கேஜஸ்லேருந்து நம்ம வெளிவருவது எப்படி, இப்படி பல டிப்ஸ் அண்ட் பல டைமென்ஷனில் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான். ஸோ பொறுமையாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நிறையா ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ எமோஷ்னல் பேக்கேஜ் பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா நான் நிறையா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சாதாரணமாக இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதாவது நம்ம எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். குறிப்பாக வந்து நம்ம ஒரு ஹில்ஸ்க்கெல்லாம் நம்ம போகிறோம், குழந்தைங்களும் கூட்டிகிட்டு போவோம், பெரியவங்களை கூட்டிகிட்டு போகிறோம். அப்படிங்கும்போது இப்போ குழந்தைங்களுக்கு தகுந்தாப்பில் சில விஷயங்கள் எடுத்துக்க மாதிரி இருக்கும், அதே மாதிரி வயசானவங்களுக்கு தகுந்தாப்பில் சில விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், நம்ம ஏஜ் குரூப்புக்கு தகுந்தாப்புலேயும் சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளிலேருந்து குளிர் தாங்குகிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பார்த்து பண்ணணும். அதே மாதிரி தான் பெரியவங்களுக்கும். பெரியவங்களுக்கு வந்து அவ்வளோ அதிக மொபிலிட்டி இருக்காது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பார்த்து பிளான் பண்ணி ஒரு இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியா போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயம், இங்கே இது தேவைப்படும் அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ இதே மாதிரி தான் அந்த ட்ரிப்புக்கு நம்ம போனதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்ததில் எல்லா பொருளும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஆனால் சில பொருள்கள் வந்து நம்ம எடுத்துகிட்டு போனது அங்கே ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும். நல்ல வேலைடா இதை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம சின்ன வயசுலேருந்து கடந்து வரக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் எல்லாத்துல இருந்தும் பார்த்திங்களா இமோஷ்னலாக சில விஷயத்தை நம்ம வந்து உள்ளே எடுத்து வச்சுப்போம். இது எதுக்காக அப்படின்னா, இதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் இதே மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை எப்படி அணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அனுபவங்கிற பேர்லையும், ஒரு பெயின்ஃபுல் மெமரி அப்படிங்கிற பேர்லையும், ஒரு ஹாப்பியஸ்ட் மெமரி அப்படின்னு சொல்லியும் நம்ம சில விஷயத்தை கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இது எல்லாமே எமோஷ்னல் பேக்கேஜஸ் தான். பட் இந்த இமோஷ்னல் பேக்கேஜஸில் வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து ஒரு உத்வேகப்படுத்தி நம்மளை ஒரு சியரப் பண்ணி அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இல்லைனா ஒரு சேட் மூட்லேருந்து அடுத்த ஒரு இடத்துக்கு நம்ம அடுத்து நகர்றதுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை மனசுக்குள்ளே செரிஷ் பண்ணும்போது அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கோ இல்லை அதை கடந்து போகிறதுக்கோ அது உதவியாக இருக்கும். பட் இது நம்ம வந்து ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபெயிலியராக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ரொம்ப பிடிச்சவங்க வந்து நம்மளை வந்து முதுகில் குத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து எமோஷ்னல் பேக்குக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். அப்படின்னா இதை பற்றின விஷயங்களோ இல்லை இது சார்ந்த விஷயங்களோ ஃப்யூச்சரில் நமக்கு நடக்கும் பொழுதும் சரி, இல்லை ப்ரெசன்ட் லைஃப்பில் நம்ம அதை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தாலும் சரி, ஃப்யூச்சரில் நம்ம பாஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த பேக்கேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதிலேருந்து ஒவ்வொரு விஷயமா எடுத்து பொருத்தி பார்க்குறது. அப்போ அந்த விஷயத்த இன்னும் பெருசாக ஆக்க முயற்சி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எமோஷனல் பேக்கேஜ் அப்படிங்கிறது எப்படின்னா அன்ரிசால்வ்டு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இது எதுக்குமே வந்து ஒரு முழுமை இருக்கவே இருக்காது. இப்போது ஒரு கவலை அப்படின்னா அந்த கவலையை அப்படி தூக்கி அதில் வச்சுக்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை தூக்கி உள்ளே வச்சுக்கிறது. அப்போது நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அந்த பழைய பிரச்சனைகளோட பொருத்தி நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா, அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பெயின் தெரியுமா, அதில் சில பேர்லாம் வருஷத்தோடு சொல்லுவாங்க, இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த மாதிரி தோல்விகளை பார்க்குறேன், இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளோட இமோஷனல் பேக்கேஜ்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இப்போ இருக்க ப்ரெசன்ட் லைஃப்லையும் அதை கொண்டு வந்து புகுத்தி இங்கேருந்தும் நிறைய விஷயத்தை எடுத்து அந்த எமோஷனல் பேக்கேஜ்லேயே நம்ம வந்து சேர்த்து வச்சுட்டே போகிறது தான். ஸோ இந்த இமோஷனல் பேக்கேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ எப்படி நம்ம ஒரு ட்ரிப்பு போகும்போது ஹில்ஸ் ஏறும்போது கையில் பெருசாக ஒன்றும் கிடையாது, ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் கேரி பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். பட் அதுக்கு பதிலாக பண்டிலாக இருக்குது அப்படின்னா நம்மளால் தூக்கிட்டே போக முடியாது. ஒரு ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக கீழே போட்டுடுவோம். பட் இந்த இமோஷனல் பேக்கேஜை மட்டும்தான் மனுஷங்க வந்து பண்டிலாக சாகுற வரைக்கும் அவங்க வாழ்நாள் முழுவதும் கேரி பண்ணி அதை உள்ளுக்குள்ளே வச்சு இந்த இமோஷனல் பேக்கேஜில் இருக்கிற விஷயம் வெளியில் எப்படி கன்வே ஆகும், எப்படி நம்மளால் வந்து ஒரு மூட்டையை தூக்க முடியலன்னு ஒரு பெயின் வந்து நம்ம கீழே போடுறோமோ அதே மாதிரி தான் இந்த இமோஷனல் பேக்கேஜ் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போக நம்மளால் அதை தாங்க முடியாமல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து நமக்குள்ளே வந்து
ஒரு டிசீஸாகவும் அது கன்வே ஆகலாம், இல்லை நமக்குள்ளே வந்து ஒரு மென்டல் டிஸார்டராகவும் அது கன்வே ஆகலாம், இல்லை அப்படின்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்மூத்தாக இல்லாமல் ஆறதுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படி நம்மளோட ஃபெயிலியருக்கும் சரி, நம்ம தொடர்ந்து வந்து ஃபெயிலியரை சந்திக்கிறதுக்கும் சரி, இல்லை நம்மளை நாமளே வந்து தாழ்த்தி நினச்சிக்கிறதுக்கும் சரி, நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து அப்பப்போ மிஸ் ஆகுது அப்படின்னாலும் சரி, இல்லோட கான்ஃபிடென்ட் வந்து சுக்குநூறாக நொறுங்கிடுது அப்படின்னு சொல்கிறதாகட்டும் சரி, இது எல்லாமே நம்மளோட இமோஷனல் பேகேஜோட வெயிட் கூட 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 அதை வந்து இது எல்லாமே வந்து நமக்கு நடக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது? மலர் மருத்துவம் இந்த இடத்துல எங்கே வருது அப்படின்னா, இந்த இமோஷனல் பேகேஜ் பார்த்திங்கன்னா, இப்போ நான் சைடில் உங்களுக்கு ஒரு பீக் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெளிவாக தெரியும், மனசுக்குள்ளே அவ்வளோ இமோஷனல் பேகேஜஸ் நம்ம வச்சுருந்தாலும் நம்ம வந்து ஒரு இதுக்குள்ளே மாட்டிக்கிடும் போது, ஒரு பெரிய ஒரு ஆழ்துளை கிணறே இருக்குன்னு வச்சுக்குவோம், அது உள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா மேலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் விட்டு ஒருத்தர் அப்படியே பிக் பண்ணி எடுத்தாங்கன்னா, ஈஸியாக எடுத்துட்டாங்க அப்படின்னா அது நமக்கு எப்படி இருக்குமோ, இல்லை ஏதாவது ஒரு துவாரத்தில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து நீ எப்படியாவது மேலே வந்துருன்னு சொல்லி நம்மளை குக்கி போட்டு அப்படி தூக்குற மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிச்சின்னா எப்படி இருக்குமோ, அப்படித்தான் மலர் மருந்துகளும். ஸோ எமோஷனல் பேகேஜில் நம்ம கஷ்டப்படும் போது அந்த ஏரியாவில் போய் ஒர்க் பண்ணி அந்த விஷயத்துல இருந்து உங்களை அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இது எல்லாமே அன்ரிசால்வ்டு விஷயங்களாக இருக்குது. பேகேஜஸ் ஃபுல்லாகவே அப்படி தான், எமோஷனல் பேகேஜஸ் ஃபுல்லாகவே அப்படி தான், முழுமை பெறாத அறகுறையாக இருக்கக்கூடிய ஒரு சில அனுபவங்களும் ஒரு சில பெயின்ஃபுல் மெமரிஸையும் தான் நம்ம தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சுருக்கிறோம். ஸோ இது எதுவுமே முழுமை பெறாதது தான். ஸோ அப்போ அதை எடுத்து வச்சு ப்ரெசென்ட் லைஃபோட ஃபிக்ஸ் பண்ணி அப்போயும் அது முழுமை பெறாமல் தான் வச்சுட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையில் தான் வந்து மலர் மருந்துகள் எக்ஸாக்டாக போய் வேலை செய்யுது. ஸோ அப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியே எடுக்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து நான் கான்ஃபிடென்ட்டே எனக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடுது, நான் ஒரு விஷயத்துக்கு பண்ணும்போது நல்ல கான்ஃபிடென்ட்டாக போகிறேன், ஒரு 4 பேர் என்னை பார்த்து இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் வந்து எனக்கு வந்து ஒரு டவுட் வந்துடுது, அப்படியே பின் வாங்கிடுறேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த எமோஷ்னல் பேகேஜ் தான். ஸோ இந்த எமோஷனல் பேகேஜ்லேருந்து அவருடைய கான்ஃபிடென்ட்டுக்கு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை பார்த்து மலர் மருத்துவத்தோட துணை கொண்டு அதை நம்ம மொத்தமாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டுங்கிற ஏரியாவில் வெளியிலேருந்து எவ்வளோ ட்ரிகர்ஸ் வந்தாலும் சரி இவங்க உடஞ்சி போக மாட்டாங்க. ஸோ இப்படி தான் உங்களோட இமோஷ்னல் பேகேஜ் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் மலர் மருந்துகளோட அந்த ஆற்றுதல் அப்படிங்கிற பங்கு வந்து பெரும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது எப்போவுமே வந்து நமக்கு ஒரு அதை முதலே சொன்னது தான், நம்மளோட இமோஷனல் பேகேஜ் வந்து நம்மளோட இமோஷன் வைஸ் மட்டும் வெளியே தெரியணும் அவசியம் இல்லை, பெரும்பாலும் நம்மளோட டிசீஸ்க்கும் அதுதான் காரணமாகவும் இருக்கும். ஸோ அப்போது டிசீஸை வச்சு டைரெக்டாக நம்ம போகிறதுக்கு பதிலாக எந்த டிசீஸாக இருந்தாலும் அந்த டிசீஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இமோஷனல் பேகேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஏன்னா மலர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான். ஸோ வெறுமனே அவருடைய உடலில் இருக்க பிரச்சனையை மட்டும் பார்த்து ரெமெடி கொடுக்குறதோ, இல்லை அவரோட மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து மட்டும் ரெமெடி கொடுக்குறதோ, அவர் இந்த பிரச்சனையை ஒரு இண்டிவிஜுவலாக எப்படி அணுக முயற்சி பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத மட்டும் தனித்தனியாலாம் நம்ம வந்து மலர் மருந்துகள் கொடுக்குறதில்ல. இது 3ஐயும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம ஆய்வு பண்ணி தான் நம்ம மலர் மருந்துகள் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். இப்படி தான் எட்வர்ட் பாஷும் ஹோலிஸ்டிக்காக நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மலர் மருந்துகளை நம்ம அணுக வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ எந்த ஒரு டிசீஸ் ஓரியன்டான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்ம இமோஷன் லெவலில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் சரி, ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த இமோஷனல் பேகேஜ்குள்ளே போய் அந்த ஏரியாவில் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 வேனிஷ் ஆகும். ஸோ இப்படி தான் மலர் மருந்துகள் எமோஷனல் பேகேஜ்லேருந்து உங்களை விடுவிக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மலர் மருந்துகளை நம்ம எமோஷனல் பேகேஜ்க்கு எப்படி அணுகிறது, டிசீஸ்ன்னு சொல்லி வரவங்களுக்கு நம்ம எதை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புரிதல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட மலர் மருத்துவ ஆலோசனைக்கு மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை நீங்கள் பெறலாம். அதே போல் நம்ம நெக்ஸ்ட் மந்த்து ஜூலை 2nd வீக்கில் வந்து சென்னையில் டைரக்ட் கன்சல்டேஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க சென்னையில் கன்சல்டேஷன் எப்போன்ட்டு. ஸோ அதனால் இந்த மந்த் டெஃபினட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஜூலையில் 2nd வீக்கில் தான் உங்களுக்கு ஒரு டேட் அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் ப்ராப்பராக உங்களுக்கு கொடுக்குறேன். பட் 2nd வீக் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்.
பெரும்பாலும் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டேஸில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்சல்டேஷன் கேட்டவங்களும் சரி, இல்லை இனிமேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, ஜஸ்ட் நேம் மட்டும் என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் இது போன்ற புதிய தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.